நடக்கும், நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ வந்து அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்தில் இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல வந்து நான் வந்து யாரையும் வந்து இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ வந்து போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது வந்து தொலைக்காட்சியில இருக்கலாம், பத்திரிகையில இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய அந்த அடிப்படையில் நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு அழைச்சி இதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்ல முகாந்திரம் இருந்தான் இல்லை சார். ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கறதுல தான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப நான் சொல்றேன். மேலும் நெருக்கடியை கொடுக்கறதுக்காக சார் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87ல இருந்து இதே நடைமுறை தான் சார். 16, 17ல நான் இப்ப சொன்னல சார். 16, 17ல 1, 2, 3, 4, 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17, 18ல இருக்கு, 19, 20ல இருக்கு, 20, 21ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசினாங்களா சார்? அது சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசினதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்ப வந்து டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாமே கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இல்ல இது சம்பந்தமா இனி வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அது மாதிரி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கு. அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி வந்து முதலமைச்சர் மேல கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக பிஜேபி எல்லாம் வந்து அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து ஜெம் போர்ட்டல்ல பிரதம மந்திரி அவர்கள் உருவாக்கக்கூடிய ஜெம் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கால்குலேட் பண்றாங்க. 4 லட்சம், 4.5 லட்சம், 5 லட்சம் இருக்கு. அதை மொத்தமாக வாங்கியிருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மருக்கு அவங்க கணக்கு போடும் பொழுது 397 கோடி ரூபாய் எக்ஸஸா வாங்கியிருக்காங்க. இது வந்து முதல் குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு, ஆதாரம் அதில் இருக்கு. இரண்டாவது, the way the tender happened, அந்த டெண்டர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது அரப்போர் சொல்லியிருந்தாங்க. அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண கம்பெனி எல்லாம் டெண்டர் பிக்சிங் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை டிஎன்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த விஞ்ஞான ஊழல்ல மிக முக்கியமான டெண்டர் பிக்சிங். அதாவது யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கறது அவங்களே தீர்மானிப்பாங்க. அல்ல L1, L2, L3 3 பேரும் பேசி வச்சுக்கிட்டு L1 பிரைஸ் போடுவாங்க. அதுல குறிப்பாக L2, L3 கோட் பண்ணிருக்கக்கூடிய ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சசலாக ஒரே ரேட்டை பல இடத்துல கோட் பண்ணிருக்காங்க. இதையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக
தமிழகத்துல எல்லா துறையிலும் இன்னைக்கு ஊழல் வந்து பெருக்கெடுத்திருக்கு. அது டிஎன்இபில சொல்லவே வேண்டாம். அதனால அறப்போர் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையா நாங்க ஆதரவு அளிக்கிறோம். அதை நாங்க ஒரு பத்திரிகை அறிக்கை மூலமா கூட சொல்லியிருக்கோம். இதற்கு மறுபடியும் டிவிஎஸ்சில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு 6-7 கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சும்மா இருக்கு. அதை அவங்க என்கொயரி பண்ண போறது கிடையாது. இந்த அறப்போர் கம்ப்ளைண்ட் அதே மாதிரி அந்த பேப்பரா சேர்த்துக்கிறீங்களா இல்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ் நீதிபதியை போட்டு இதுவரை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்கொயரி பண்ணட்டும். நாங்க சொன்ன பிஜிஆர் ஸ்கேம்ல இருந்து இதுவரைக்கும் அறப்போர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டை என்கொயரி பண்ணணும். ஏன்னா இத்தனை டிரான்ஸ்பார்மர், ஆயிரக்கணக்கான டிரான்ஸ்பார்மர் நீங்க வாங்குறீங்க. எல்லா டிரான்ஸ்பார்மர்லயும் பிரைஸ் ஃபிக்சிங் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இது 3 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு இடத்துல ஃபில் பண்ணி ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிரைஸ் ஃபிக்சிங் செஞ்சதை மிக தெளிவாக தெரியுது. இதை விட ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இட் பீட்ஸ் தி லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. நீங்க அடுத்த பத்திரிகை நண்பர் கேட்கலாம், இல்ல சார் 1000 டெண்டருக்கும் அதே மாதிரி எதாச்சியா அதே மாதிரி ரேட் போட்டுருக்கலாம். இது லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அது உடைக்குது. நேச்சர்ல லா ஆஃப் ப்ராபபிலிட்டி யாரும் பீட் பண்ண முடியாது. ஒரு 2 காயினை போட்டீங்கன்னா 100 காயின் போட்டீங்கன்னா 50 ஹெட் 50 டெயில் வரணும். லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அது உடைக்குது. அதனாலதான் இது விஞ்ஞான ஊழல், சயின்டிபிக் ஊழல் நடந்திருக்கு. இதையாவது முதலமைச்சர் கவனம் கொடுத்து பாப்பாரா? இல்ல இதையும் செந்தில் பாலாஜி தானே எனக்கு முக்கியமானவர் தானே நான் காப்பாற்ற முயற்சிப்பேன் அப்படின்னு போவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும்.